2 பாதாம் இருந்தால் நெருப்பில் சுட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளரை இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சு பாருங்கள். அது எதுக்காக அப்படின்னு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப், இந்த மாதிரி ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாமை நம்ம நெருப்பில் சுட போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி கூட. அது எதுக்காக அப்படின்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாதாம் எடுத்திருக்கேங்க. இந்த பாதாமை நம்ம அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அதாவது லைட்டாக ஒரு மூலையில் அந்த கார்னர் வருது பார்த்தீங்களா, எழுதுகிற மாதிரி அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா எரிஞ்சு கொஞ்சம் அப்படியே தீஞ்ச மாதிரி வரும். ஃபுல்லாக நம்ம கறி கொட்டை மாதிரி ஆக்கிட வேண்டாம். லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் எரிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் அல்லது ஒரு 40 செகண்ட் வச்சிங்க அப்படின்னா அழகாக அது நல்லா நெருப்பு மாதிரி எரிஞ்சு வந்துடும். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஐப்ரோ பென்சில் திடீர்னு இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கு நமக்கு ஐப்ரோ போடணும் அப்படின்னா ஹோம்மேடாக வீட்டில் இந்த மாதிரி பாதாமை சுட்டு நீங்கள் ஐப்ரோ போடுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க கூட டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு இமை முடி மேலே இந்த புருவ முடியெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்குது, நான் ஐப்ரோ பென்சில்லாம் கடையில் வாங்குறது போட்டோம்னா அது ரொம்ப டார்க்காக மை போட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பாதாமை சுட்டு நீங்கள் போடும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம ஐப்ரோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இது சூப்பராக எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஐப்ரோ பென்சில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பாதாமை ஹீட் பண்ணி நீங்கள் ஐப்ரோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது புருவ முடிக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. நல்ல முடி கருகருன்னு காட்டும், நல்ல நீட்டாக அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி பாதாமை வச்சு நல்லா சுட்டுட்டு அதை கேஸ் அடுப்பு மேலேயே இப்படியே வச்சு விட்டுருங்க. இப்படியே ஒரு நிமிஷம் வச்சா அந்த பாதாம் நல்லா ஹீட் ஆகி ஃபுல்லாக கரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா எரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த பாதாமில் கொஞ்சம் கூட அந்த பாதாமுடைய அந்த குருணை மாதிரி வரும்ல, நுணுக்கணும்னா அந்த மாதிரிலாம் வராமல் ஃபுல்லாக கறிக்கட்டை மாதிரி நல்லா எரிஞ்சு வந்துடட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க. நம்ம ஈவினிங் டைமில் ஒரு டீ போட்டிருக்கோம் அல்லது காஃபி போட்டிருக்கோம், இல்லை மார்னிங் டைம்லேயே நம்ம போட்டு வச்சு நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பு ஹீட்டாக இருக்கும்போது நம்ம போட்டு வச்சுருக்க டீ டம்ளரை கொண்டு போய் அந்த அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டம்ளருக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா டீ நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும் அப்படின்னாலுமே இது நல்லா ஹீட்டாக இருக்கும். ஏன்னா கீழே இருக்க அந்த எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பர்னர், அது ஹீட்டாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அணைஞ்சு போகாது. நான் வேணும்னா உங்களுக்கு தண்ணியில் தெளித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பர்னர் மேலே எந்த அளவுக்கு அது புகை வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இது 10 நிமிஷம் நம்மளுடைய டீ காஃபி எதுவாக இருந்தாலும் அப்படியே சூடாகவே வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள் டிப்பு. நார்மலாக நீங்கள் கீழே வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஆறி போயிடும். இந்த மாதிரி பர்னர் மேலே உங்களுக்கு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது, உங்களுக்கு டீ ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பர்னர் மேலே வச்சு விட்டுருங்க. நல்லா டீ காஃபி எல்லாமே சூடாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சுட்டு எடுத்தோம் இல்லைங்க, அந்த பாதாமை இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமோ அல்லது ஒரு சின்ன குழிக்கரண்டி இருக்குன்னா அதில் போட்டுக்குங்க. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சின்ன கல்லில் ஒரு பேப்பரில் இந்த பாதாமை போட்டு நல்லா இடிகள் வச்சு நல்லா தட்டி மை மாதிரி நல்லா ஃபுல்லாக இதை தூள் பண்ணி எடுத்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக்குங்க. இதை நம்ம வச்சு ஒரு 3 in 1 யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக நுணுக்குனதுக்கே பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு அந்த கருப்பு கலரில் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் 2 சொட்டு இந்த நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த பாதாம் மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி வருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த பாதாம் பவுடர் இருக்கோ, அந்த பாதாம் நம்ம கருக்கி வச்சுருக்க பவுடர் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது எஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்ல கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி
நல்லா இந்த மாதிரி குழப்பி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சில்ட்ரன்ஸுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ஹேக் தான். நம்ம வந்து கடையில் வாங்குகிற பொட்டெல்லாம் வச்சோம் அப்படின்னா கன்னத்தில் தோல் உரிய ஆரம்பிச்சிரும், நெத்தியில் தோல் உரியும். அந்த மாதிரி இருக்க சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் வீட்டில் ஹோம்மேடாக இந்த மாதிரி நீங்களே ஈஸியாக மை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இது வந்து நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கும் ஐப்ரோ போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெத்தட் என்ன அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் வெளியே கிளம்பும் போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அங்கங்கே ஒரு சில வெள்ளை முடிகள் இருக்குது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா இதை அந்த வெள்ளை முடிகளை அப்படியே டெம்பரவரியாக வந்து மறைச்சிருங்க. கடையில் விற்கிற ஹேர் ட்ரைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நீங்கள் நார்மலான தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி பாதாமை கருக்கி அதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த வெள்ளை முடி எல்லாமே வந்து கருப்பு முடியாக மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நான் சொன்ன டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நல்லா தூளாக நல்ல கட்டிகளில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் கண் மையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். இது நம்ம வெறும் பாதாம் மட்டும் சேர்த்திருக்கனால முடிகளும் நல்லா வளருங்க. செய்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். வீட்டில் இனிமேல் நீங்கள் கண் மை ரெடி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் அழகாக குழந்தைங்களுக்கு இந்த மையை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணதை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் ஆனாலும் இது கெட்டுமே போகாதுங்க. இதே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி புருவத்தில் வரைஞ்சி விட்டுட்டு பவுடர் கூட அடிச்சு விட்டுக்கலாங்க. எதுவுமே ஆகாது. அது இல்லாமல் நம்ம கடையில் யூஸ் பண்ணுற ஐப்ரோலாம் போட்டுட்டு அடுத்த நாள் குளிக்க வைக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். தேங்காய் எண்ணெய்லாம் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரு நாள் வரைக்கும் நம்ம இந்த புருவத்தில் போடுற இந்த ஐப்ரோ இருக்குங்க. அடுத்த நாள் லைட்டாக தேங்காய் எண்ணெய் வச்சு தொடச்சாலே வந்து அழகாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் புருவம் மாதிரி வரைஞ்சி காட்டியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையிலையுமே மெர்ஜ் ஆகாது, ஒட்டாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊற்றினாலும் இது வந்து மெர்ஜ் ஆகாமல் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க. நீங்கள் குட்டி பொட்டு மாதிரி வைக்கிறீங்க வச்சுன்னா நான் வச்ச மாதிரியே ஐப்ரோக்கு பவுடர் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி வந்து அழிஞ்சு வராது. நான் வந்து ஐப்ரோ போட்டதும் பொட்டு வச்சதுமே வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அங்கிட்டு இங்கிட்டுமே மெர்ஜ் ஆகலை, அழிஞ்சுமே போகலை. சில்ட்ரன்ஸுக்கு இது ஒரு நாள் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.